உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இயேசு வல்லமை உள்ளவர். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. வல்லமை உள்ளவர் நமக்குள்ள வல்லமை கொண்டிருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்முடைய மத்தியிலே எல்லாம் நிகழ்வுகள் இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் வந்திருக்கிறார். எனக்கு சொல்லும்போது எப்படி வந்துச்சு, டிஜிஎஸ் அப்படின்னு வந்துருச்சு வாய்ப்பு. இந்த காலத்தில் அல்லது இப்பொழுது கர்த்தர் அவரை நம்ம ஐயா ஜெபம் பண்ணும்போது மறைந்த பாஸ்டர் தேவசத் ஐயா அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கன்வென்ஷன் பிரசங்கங்களை முடித்து அவர் ஜெபிங்க ஐயா என்று சொன்னார். சாப்பிட்ட உடனே ஐயா ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஆண்டவரே எங்க தேசத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு டிஜிஎஸ் தினகரன் போய்விட்டார், அவருக்கு அடுத்தபடியாக இந்த சகோதரத்தில் பயன்படுத்தினார். ஒரு நல்ல தாழ்மை உள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள, தியாகம் உள்ள ஒரு தேவனுடைய தாசன். நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக நன்கு அறிவேன். அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய பிரதிஷ்ட வாழ்க்கை, தியாக வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய தகப்பன தாயார் எனக்கு தகப்பன் தாயை போல அன்புள்ளவர்கள். அவரோடு பிறந்த சகோதரர்கள் நான் உடன் பிறந்த சகோதரி போல நேசிக்கிறேன். அவருடைய துணைவியார் ஒரு நல்ல அன்புள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். அவருடைய தகப்பன் தாய் மிகுந்த அன்புள்ளவர்கள். அவருடைய அன்பை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு 2 அன்புள்ள குடும்பம் இணைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தலையில போன வருஷம் லாக்டவுன்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு எத்தனை நாள் தெரியுமா? 562வது நாள். கரெக்டா எண்ணிட்டு 562வது நாள் இன்றைக்கு அந்த ஆன்லைன் ஜெபத்தை நடத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஓபன் பண்ணி பார்ப்பேன். அந்த பாடல் ஆராதனை அந்த பாடல் ஆராதனை கர்த்தருடைய தாசன் மக்களிலே பசுத்தாவிலே நிறைந்து பேசுகிற வார்த்தை, தெய்வீக வார்த்தை. ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் நடத்துகிற இரவு ஜெபங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவ மக்களை பொக்கிஷமாக கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்கள் இவர்கள் தேசத்தில் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய வார்த்தை ஒரு ஜெபம் சுவிசேஷமாக இந்திய தேசத்தில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி மிகுந்த வாதத்தோடு ஜெபிக்கிறார். ஒரு பெரிய தேவ மனிதனை நம்முடைய சபைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். அவரோடு பேசி எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி பலவந்தம் பண்ணி அவருக்கு டேட்டே கிடைக்கல. டெய்லி பிரேயர் நடத்தணும். 7:45 மணி வரைக்கும் அவர் ஜெபத்தை நடத்தணும். உலக மக்கள் 75,000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் நேரடியாக ஜெபித்துக் கொண்டிருக்க அவர் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நன்றாய் தெரியும். இவ்வளவு பெரிய பொறுப்புகள் நடுவில் இன்றைக்கு அவர்கள் மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் புதன்கிழமை தோறும் எனக்கு தெரியும். ஆனாலும் நம்முடைய பேரவைத்த அன்பின் நிமித்தம் அவர் எப்படியும் வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளால் கைகளை கட்டி நம்முடைய வாசகங்கள் ஜீவிய சுவாமி அவர்கள் வரவேற்போம். நம்முடைய வாசகங்கள் வார்த்தை போடுகிறோம். இதுவரைக்கும் நாம் நல்லா பாடி நிறைய சொல்லலாம். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். பகல் முழுவதும் மனுஷனுடைய சத்தங்கள், போக்குவரத்து இறைச்சி, தேவையற்ற சத்தங்கள், தேவையற்ற தகவல்கள். ஆனால் இன்னைக்கு சாயந்தரம் எங்களுக்கு உங்களுடைய ஜெப வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி எங்களுக்கு நல்ல மழையை தந்தீர்கள். ஆனால் அந்த மழை எங்களுடைய அங்குடையதுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி காத்துக்கொள்ள எல்லா வலதுகளுக்கு உயர்த்தி நல்லவரே எனக்கு ஒரு வார்த்தை தான், எனக்கு ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தை தான். எல்லாம் கேட்கிறவங்க இந்த கடினமான நாட்கள், கஷ்டமான தொற்று நோயின் காலங்கள், இன்னும் இந்த தொற்று நோயின் காலங்கள் நம்மை விட்டு போகவில்லை. எல்லாரும் கேட்கிறவங்க ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் நிற்கிறோம், எல்லாம் கையை வைக்கிறோம், ஆனாலும் நாங்கள் நிற்கிறோம். எத்தனையோ பேர் தொற்று நோயில் பாதிக்கப்பட்டார்கள். அதில் ஏராளமான பேர் தங்கள் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. அவர்களோட நாங்கள் பெரியவங்களா இல்லையே.
அவர்களோடு நாங்கள் பரிசுத்தவான்களா இல்லை, அவர்களோடு நாங்கள் நீதிவான்களா, அதுவே இல்லப்பா. இந்த கிருபைதான் எல்லா கைகளும் வைத்து கிருபையாக எல்லா கைகளும் உயர்த்தி சத்தமா வாயத்திலிருந்து உங்கள் கை எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல அந்த சத்தத்தை உயர்த்தி உங்களுடைய தயவுள்ள கிருபை, இந்த தயவுள்ள கிருபை எங்களோடு இருக்கிறது. நாங்கள் இருக்கிறோம். எங்கள் ஜபத்தில் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீ கொஞ்ச நேரம் பேசணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நன்றி. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எனக்கு கையை வைக்கலையே. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு திறந்தவெளி மைதானத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருந்தேன். எப்பவுமே நம்ம கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆமென் சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல் அங்கே எல்லாரும் கருங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னா உங்களை மாதிரி அப்படியே இல்லாம அதை பார்த்தவங்க அந்த சம்பவம் நினைவு வச்சு பாருங்க. அப்போ எப்படியோ ஒரு வகையாக விசாரம் பண்ணி இந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டேன். எவ்வளோ கூட்டத்துக்கு போகிறோம், எல்லாமே நினைவில் இருப்பது. ஆனால் அந்த கூட்டம் அடிக்கடி ஞாபகம் வந்துடும் உங்களை மாதிரி சில ஆட்களை பார்த்தா. அப்போது ரொம்ப வேதனை. ஊழியர்கள் இங்கே பிள்ளை கேட்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது தான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு மீட்டிங் போனோம், ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டார், எங்களோடு பேசினாங்க, ஆறுதலாக இருந்தது, பலனாக இருந்தது. இதுதான் எங்களுக்கு. அப்போ ஒரு வகையாக எப்படியோ வழக்கமாக எங்களுக்கு இந்த டைமை தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன அந்த வாட்சி ஓட முடியாது. ஏதோ ஒன்று சொல்லி உண்மையே சொன்னேன். முடிச்சுட்டேன். முடித்தோடனே நம்ம போகலாம், அங்கே ஒரு இடத்துல சாப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாசத்தை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த நாட்கள் இப்படியே இருக்கிறாங்க, அவங்க தான் பாஸ்டர். அப்போ அவர் சொன்னார், ஆமாம் நானும் கவனிச்சேன், வரங்கள்லாம் வருகிற எல்லாரும் ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நேற்று இன்றைக்கா சொல்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ காலங்காலமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களை மாதிரி புதுசாக வரும்போது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் நான் சொல்கிற மாதிரியே தான் சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம், ரொம்ப பழகிட்டோம் பார்த்துனாங்க, அதனால் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னால அவரை தான் என்னால் மாற்ற முடியும் இல்லை. இப்போ நீங்களும் நான் வந்து கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு முன்னாலே வந்துட்டேன். அவங்க இருந்தால் நல்லா பாடுறேன். அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு கர்த்தரின் சத்தமாக இந்த மாதிரி பாடலாம் பாடுறீங்க. அப்போ அந்த காலம்லாம் நினைவுக்கு வருது. இன்னும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாருங்க, என் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எப்போதும் கர்த்தரை உயர்த்துறதுக்கு நல்லா ரொம்ப ஹார்ட்லேருந்து சொல்லணும், கையை உயர்த்தி சொல்லணும். வெரி குட். இது ஒரு கதை சொல்லி நான் அடிக்கடி நினைப்பேன், நல்ல வேலை நான் பாஸ்டர் ஆகிருப்போம். உண்மை சொல்கிறேன், அடிக்கடி நினைப்பேன், நல்ல வேலை நான் பாஸ்டர்
பக்கம் ஓடி 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 ஊழியம் செஞ்சு செஞ்சு சகோதரன் இளவரசர் சொன்னது மாதிரி 30 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டு தான் இருந்தோம். அது ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆட்களை நடத்துறதுக்கு பொறுமை ரொம்ப வேணும். அது பாஸ்டர்ஸுக்கு தான் அது திருவிழா, எங்களுக்குலாம் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நம்மளால் சமாளிக்க முடியாது. என்ன சொல்லுங்க, பாஸ்டர்ஸ் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, பார்த்த போதே பார்த்துட்டு இப்போ நாங்கள் 9 மணிக்கு பிடிச்சோன்னா 9:30 மணிக்கு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் அவங்க திரும்ப பார்க்கணும், பேசணும். தற்செயலாக அவர் ஏதாவது யோசிச்சு போனாலும் என்னை பார்க்காத போயிட்டாரு இல்லை. ஏதோ ஒரு ஃபோனில் பேசிட்டு போகும்போது கூட டக்குனு பேசலான்னு பாஸ்டர் தான், பேசலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. என்ன பண்ணுறது? சரி, மிக மகிழ்ச்சி உங்களை பார்த்தது. பெரிய மைதானத்துலலாம் மீட்டிங் நடத்தீங்க, இந்த பெரிய அளவில் எல்லாம் நிறைய இருக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு எழுதுதல் வரும். இந்த கர்த்தர் நல்ல ஒரு கட்டத்தை செஞ்சிருக்காரு. இதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் குறைஞ்ச ஒரு 5-6 நேரம் நடக்கும். சார் என்னை பார்க்கும்போது அதை எப்படி நடத்துவீங்கன்னு நான் பார்க்குறேன். அமைதியாக இருக்கீங்களா? ஒரு 5-6 நேரம். ஏன்னா எழுப்புதலின் காலத்தில் வரணும். இனி வரக்கூடிய காலம் எழுப்புதலின் காலம். சும்மா தோற்றனாலே அப்படி உட்கார்ந்து போக முடியாது. எழுப்புதலின் காலம். எழுப்புதல் காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் திறந்திருக்கு, இன்னும் ஒரு 10 மணிக்கு மூடிடும். எழுப்புதல் காலத்தில் சபை எப்பவும் திறந்தே இருக்கும். கூட ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சர்வீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை சர்வீஸ் நடந்துட்டு பரவாயில்ல, அவங்க இஷ்டத்துக்கு எப்போனா போகலாம் அவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை லேட்டாக இடங்கள் இருக்காது. ஆமே, நான் 2 முறை தென்கொரியா போகிறதுக்கு அந்த உதவி செஞ்சாரு. ஒரு முறை டாக்டர் பால் யாமிச்சு அவங்க, நானும் பாஸ்டர் கல்யாணம் பண்ணோம். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். மத்தியானம் எங்கள் 2 பேருக்கு ஒரு விருது கொடுத்தாரு. அவர் ஒரு பெரிய தேவமணியத்தில் அவர் நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லை. அவர் சவுத் கொரியாவில் பெரிய மனுஷன், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஷியல் மேன். அதனால் பாடி கார்டெலாம் இருக்காங்க. கிட்ட போவாதீங்க, அவர் பேசினா பதில் சொல்லுங்கள், நீங்களே பேசக்கூடாது, 85 வயசு, ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவர் பேசினா 5 நிமிஷம் தான் பேசுவார். இப்படியெல்லாம் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க அவங்க பாடி கார்ட்ஸ். சரின்னு போய் உட்கார்ந்தாச்சு. சாப்பாடு முடிஞ்சு அது கொரியா சாப்பாடு புரியல. அது இப்போ நமக்கு சாப்பாடு புரியல, அவர்கிட்ட பேசணும். அப்போ மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 50 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு என்ன பேசுகிறாருன்னா 1960களில் உலக அரங்கில் எங்கள் நாடு ஒரு வறுமையான நாடு, சாப்பாட்டுக்கு கஷ்டம், பஞ்சத்தில் கிடந்த இந்தியாவை விட பல மடங்கு வறுமையில் இருந்தான். ஆனால் கர்த்தரோ என்று நினைப்பது சொல்லிட்டு சொன்னாரு, அடுத்த எழுப்புதல் இந்தியா தான். அதனாலதான் எனக்கு ஒரே ஒரு ஆசை, இன்னும் ஒரே ஒரு முறை இந்தியாவுக்கு வரணும். 2 வருஷத்துக்கு முன்னால் அசம்பிளிஸ் ஆஃப் காட் 100 ஆண்டுகள், அதுக்காக ஒரு நாள் ஈவினிங் மீட்டிங் நடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ கத்தர்கள் அவர் ரிலாக்ஸாக 50 நிமிஷம் பேசினாங்க. ரிவைவல் எப்படி வந்துச்சு, நாங்கள் எப்படி ஜோம் பண்ணோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான. ஆனால் என்ன, காலையில் 4 மணிக்கு
அந்த ஊழியர் பாஸ்டர் சொல்கிறார், சபையில் ஜெபம் நடக்குது, இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, வாங்க பார்க்கலாம். 4 மணிக்கா வெளியே குளிர் -3. நம்ம ஊரில் யாருமே அதை பார்த்துக்க மாட்டாங்க, வெளிநாட்டு போனால் தான் பார்க்க முடியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்கும், 30 டிகிரி இருக்கும். மைனஸ்னால் பாருங்கள், அப்படி போனாலே வெளியே கதவை திறந்தாலே கையெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது, தன்னாலே ஆடுது. உடனே சிலருக்கு இந்த உதடெல்லாம் வெடிச்சு ரத்தம் வந்துட்டு. ஆனால் அந்த ஆலயத்தில் போய் பார்த்தா 5000 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு 5000 பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 5000 பேர் அவ்வளோ 4-5 மணி வரைக்கும் தான் ஷார்ட் டைம். முடிச்ச உடனே எல்லாம் பிஸ்னஸ், எல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இது எப்போ அதாவது நம்ம ஊரில் இந்த மாதத்துக்கு ஒருத்த கூடி வரவங்க வாக்குறத தெரிஞ்சவங்க அப்படி கிடையாது. டெய்லி ஆமென். ஆன்லைன் கிடையாது, டெய்லி முடிச்சடைக்கிற மாதிரி ஆன்லைன் வரல. உங்களை கூப்பிடல, விஷயம் எங்க இருக்கு பாருங்க. அந்த சபையில் 8 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பேசுகிறோமே, இதுதான் விஷயம். அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறோம்ப்பா, உங்களுக்கு பிரசங்கமே தேவை கிடையாது. உங்கள் மத்தியில் நிறைய பிரசங்க இருக்கு. என்ன ஒன்று, நீங்கள் இங்கே வந்து பேசுகிற அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல, உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது எழுப்புதல். ஆமென். எழுப்புதல்னா நான் போகிற இடம்லாம் கேட்பேன், எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல்னா என்னன்னு கேட்பேன். சில பேர் பயங்கர சத்தமாக பாடி, இன்னும் சில இடங்களுக்கு போனால் இந்த லைட்லாம் அணைஞ்சு தெரியணும். இன்னும் சில இடங்களுக்கு போனால் 3 ட்ரம்மு 4 கிட்டாரு ஒயர் 50 பேர் பயங்கரமா அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் பைபிள் படி பார்த்தா அதெல்லாம் எழுப்புதலே கிடையாது, அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். எழுப்புதல்லாம் எப்போதும் சபைக்கு சர்வீஸ் நடந்த வண்ணமாகவே. ஆமென். நீங்கள் உள்ள வந்தோடனே தானாக ஹீலிங் நடந்தது, தானாக பிசாசு போயிடும். நான் போயிட்டு வரேன் சார், இனிமேல் இங்கே இருக்க முடியாது. ஆமென். உங்களுக்குலாம் எப்போ ஆலயத்துக்கு போகலான்னு இருக்கும். இப்போ எப்படின்னா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எப்படி யாரையும் வந்துடும். இப்போ அந்த எழுப்பது வந்துச்சுங்களா, நோ ஹவுஸ்ஃபுல், அடுத்த சர்வீஸ் வா பாருங்க. அடுத்த சர்வீஸ் தான் என்ன, அந்த மாதிரி தேவன் நம்ம பட்டணத்தில் கிரியை செய்ய விரும்புகிறார். நான் பேசுறது பின்னால் வரைக்கும் கேட்குதா? கையை வயிற்று கொஞ்சம் அசைச்சிட்டாங்க பின்னால். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க கஷ்டத்தையும் கவலையும் போராட்டத்தையும் நீங்கள் முன்னுக்கு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். சில சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை மட்டும் நீங்கிடுச்சுன்னா பிரதர் நான் ஃபுல்லாக அப்படியே வந்துடுறேன். ஆனால் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்ற நேரத்தில் கொடுத்து சொன்னார், 500 நாளைக்கு மேலே நடத்துகிறேன். இன்றைக்கும் நடந்துக்கிட்டு முடிக்கணும். நான் ஜெபம் நடத்துகிறேன். அதை நேற்று நைட்டே இரவில் உட்காந்து அதுக்காக பேக் பண்ணி நான் ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் தான் முடியல உண்மையில். ஆனால் நான் வரலன்னு அவங்க பார்த்து சொல்ல மாட்டேன். வேறு எங்கேயும் நான் போகல, இது வரைக்கும் போகல. சிட்டியில் எந்த இடத்துக்கு போகல. டைம் கிடையாது, நடத்துறது கிடையாது. ஆனாலும் தேவசத்தையா அந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கட்டி எழுதுனாங்க.
ஆமென். அந்த அன்பு வைத்து உங்கள் மத்தியில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்குரிய ஒரு வார்த்தை இப்போ வர கர்த்தர் தருவார். வாசிங்க. அதுக்கு முன்னால மீண்டும் ஒரு சொல்ல முடியும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறேன். தீர்க்க தரிசனமான அபிஷேகம் மத்தியில் இறங்கி வரட்டும். அன்றைக்கு எம்மாவு சீஷர்கள் ஆண்டவரே அவர்களோடு நீ நடந்து போகிறீர்கள். இதே வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த போது இருதயம் கொழுந்து விட்டு இருந்ததப்பா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். என்னை அன்போடு அழைத்த ஒரு சபை போதகரும் என் அன்பு சகோதரரும் இளவரசர்கள். பிரைஸ் காட். வாசிங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். ஆமென். 27ஆம் வசனம். முந்தினானுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றார். அவன் நல்ல மனுஷன், நல்ல செய்தியை கொண்டு வருகிறார். இன்றைக்கு செய்தி இதுதான். வசனம் சொல்லுகிறது, முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அப்பொழுது தாவீதாக சொல்றாங்க, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை சொல்ல வருகிறார். இந்த பூமியில நீங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கற்று வச்சிருக்கார். சிலர் பெரிய ஞானவான்களாக வச்சிருக்கிறார் ஆண்டவர், சிலர் நல்ல படித்தவர்களாக வச்சிருக்கிறார், சிலர் திறமசாலிகளாக வைத்திருக்கிறார், அநேக விசுவாசிகளை கிருபை பெற்றவர்களாக வைத்திருக்கிறார், அநேக தேவ பிள்ளைகளுக்கு தாளந்துகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார், கல்வியை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல குணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தரலன்னு இங்க ஒருத்தர் கூட சொல்ல முடியும். ஆமென். இப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என் கண்ணு முன்னால இருக்கும். ஆனா எனக்குள்ள சில கிருபைகளை கற்று வச்சிருக்கிறேன். இப்போ உங்களை பார்த்து கேட்டோம்னா, இதுக்கெல்லாம் ஒரே போராட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்களுக்குள்ளேயும் சில தெய்வீக கிருபைகளை கற்று வச்சிருக்காரு. பொதுவாக நீங்கள் நம்ம எல்லாருமே ஆலயத்துக்கு வரும்போது எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று வருகிற விசுவாசிகள் தான் இந்த நாட்களில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது கிடைக்கும், இன்னைக்கு ஊழியர்கள் வரானா அவர்கிட்ட போய் சோமணிக்கணும், இன்னைக்கு ஒருத்தர் வரானா அவர் பிரசங்கம் பண்ண போறாரா வாங்க. ஆனால் நான் அவரை பார்த்து என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் அந்த காலம். கொரோனாவுக்கு முன்னால் அவர் வராது போகலாம், இவர் வராது வரலாம், அந்த பையன் வந்து பாட்டு போடுறான், வா இந்த தம்பி வந்து கொண்டாடுறாங்க. இனி ஆண்டவர் உங்களை தேடுகிறார், உங்களை தேடுகிறார். உங்களுக்குள்ள கிருபை இல்லை, எனக்கு அது இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் சபைக்குரிய ஒரு வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அகிமாஸ் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தியை கொண்டு வருவான். ஆமென். அதுல சொல்லும்போது ஓட்டம் யார போல இருக்கு? அகிமாசை போல இருக்கிறது. அகிமாசை போல இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய. இந்த நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்ல செய்தியா இருக்கும், நல்ல செய்தியா இருக்கும். இப்போ யாருக்கிட்ட என்ன இருக்கோ இல்லையோ, மொபைல் போன் இருக்கா இல்லையா? இருக்கு. மொபைல் போன் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற
யாராவது இருந்தா அவங்களுக்காக தோத்துறோம். எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்குமே மொபைல் ஃபோன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அடுத்த கேள்வி, அந்த மொபைல் போன வாட்ஸ்அப் இருக்கா? என்ன சொல்றேன் இல்லையா? நாங்கள் கிராமத்தில் இருக்கோம், வாட்ஸ்அப் இருக்காங்க. வாட்ஸ்அப் இல்லாமல் இருப்போமா நாங்கள்? வாட்ஸ்அப். மூன்றாவது, நிறைய விசுவாசிகள் சில ஊழியர்களுக்குமே இந்த நாட்களில் அவங்களுக்கு வேலையே இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டே ஃபார்வர்ட். அது 100% தப்புன்னு நான் பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். சில நல்ல காரியங்களை ஃபார்வர்ட் பண்றது நல்லது. இப்போ உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்க, அந்த செய்தி தொகுப்பு அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு 40 பேருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா அது நல்லது. யாராவது ஊழியர்களை பற்றி ஏதாவது வந்தா உடனே பார்த்தியா அவனுக்கு இதான் அனுப்புறோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டட் மெயில் பார்த்தீங்களா சொல்றாங்க. ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக முறை அநேகருக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது. அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அனுப்புவேன். கர்த்தருடைய நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஒரு காலம் வருகிறது. நீங்க உங்க வீட்டு பிரச்சனை, உங்க கடன் பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வருகிறது. சரியா? இந்த விசாசம் என்ன பண்ணுவான்? நம்ம கடன், கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, அதாவது இப்படியே பார்க்க வைப்பான். மேலே பார்க்கவே வைக்க வைப்பான். அதை பார்க்க கடன், இதை பார்க்க வீடு கட்டாங்க, இதை பார்க்க மழை ஒழுகிட்டு இருக்குது, இதை பார்க்க கரண்ட் பில் கட்டல, இதை பார்க்க பையன் போனான் எவ்வளோ போனான்னு தெரியல, இதை பார்க்க இன்னொரு பையன் கதவை பிடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே கிடந்தான், அவன் யார்கிட்ட பேசிட்டு கிடக்கான்னு தெரியல. ஒரு சகோதரி சொன்னாங்க, சும்மா கேட்டுட்டு என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை வெளியே போயிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் இந்த பூமிக்குரிய பிரச்சனைகள். சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, நம்ம இதுலயே பிஸி ஆகிட்டோம்னா நம்ம எங்க பார்க்க மாட்டோம்? மேல பார்க்க மாட்டோம். அப்படின்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். 1000 பிரச்சனை வரட்டும், என் ஆண்டவருக்காக நான் நற்செய்தியை கொடுக்கிறோம். ஆமென். அதான் சுவிசேஷம். நற்செய்தி நல்லது, அதான் சுவிசேஷம். அகிமாஸ் அவன் ஒரு நல்ல மனுஷன். ராஜாவே அவன் பற்றி சொல்றாரு, அவன் ஓடி வரான்னா அவன்கிட்ட நல்ல செய்தி இருக்கும். அனாவசியமா ஓட மாட்டான், அங்கிருந்து போக மாட்டான். அவன் போறானா, அவன் செய்யறானா, அவங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. அவன் என்ன கண்மான கருத்துடைய பிள்ளைகளை யார் இந்த அகிமாஸ்? பாருங்க, வசனத்துல வாசிக்கும் போது நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிச்சா நீங்க நல்லா நீங்க புரிந்து கொள்வீங்க. 18ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 27 திரும்ப. சாதோக்கின் குமாரன் அகிமாஸ். இதை நான் விளக்கமா சொல்லிக் கொடுக்குறேன். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எடுத்தவங்க டக்குனு வாசிங்க. 2 சாமுவேல். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். போதும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாதோக்கின் குமாரன் யாருன்னா, இந்த அகிமாஸ் வந்து ஆசாரியர்கள். கையை வைக்கான தோத்திரம் பண்ணி யாருடைய ஆசாரியர்? 12 கோத்திரத்தில் ஆசாரியர்கள் ஏழைகள் இருந்தாங்கல்ல, இவன் வந்து ஆசாரியர். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 21ஆம் வசனத்துல கூஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்று சொன்னால், கூஷி யோவாபை மனைவி ஓடினான். 22ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் யோவாபை நோக்கி எப்படியானாலும் கூஷியின்
பிறநாளை நானும் ஓடட்டுமே என்று அதுக்கு முன்னால பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறான். பட்டா அந்த ராணுவத்தில் நடந்த தகவலை சொல்றது ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் பூச்சி. ஆனா இங்க அகிமாஸ் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க தம்பி. பிறநாளை நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவா என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் போது ஓட வேண்டியது என்ன? நீ ஓட வேண்டியது என்ன? கரமைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னால நல்ல செய்தியா இருக்கட்டும் கெட்ட செய்தியா இருக்கட்டும் அவங்க ஒரு கோயில் சொல்லுவாங்க. பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸா வந்துச்சு. எப்படி சொல்லுவாங்க? டெலிகிராம். டெலிகிராம் என்ன? நான் ஒரு மொழிபெயர்க்க சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. என்னது? ஃபோன், லேண்ட்லைன் ஃபோன். அந்த தெருவில் ஒருத்தர் வீட்டில் இருந்தோம். கொஞ்சம் சொல்லியிருந்தேன் இல்லை, நான் சொல்றது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு. என்னது? அதான் செல்போன். சரியா? இப்போ அந்த செல்போன்லேயே அப்புறம் ஒன்று வந்துச்சு. என்னது? SMS, குறுஞ்செய்தி. அந்த செல்போன்ல இப்போ என்ன வந்துச்சு? வாட்ஸ்அப், அப்புறம் இமெயில். இல்லை அப்படியே யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துல அமெரிக்கா இருக்கிற டாக்டரோட வீடியோ காலில் கூட பேசுறேன். இப்போ கடைக்கு போறீங்க, வீடியோ கால் போட்டு டாக்டர் பாருங்க சேலை பிடிச்சிருக்கா, நீங்கள் காட்டுறீங்க இந்த பொருள் பாரு பிடிச்சிருக்கா, அப்புறம் சண்டை போடாத. இல்லை சரியாக மாதிரி உட்காந்துருக்கீங்க. கத்தோடைய பிள்ளைகள் டெவலப் ஆக எதுக்கு இதை நான் சொல்ல தெரியுமா? ஓட வேண்டிய சரீர பிரகாரமா ஓட வேண்டிய கூஷியை போல அகிமாசை போல இந்நாட்களில் நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில இருந்தே நிறைய காரியங்களை செய்யலாம். கத்தருக்காக கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். சொல்றாரு, என் மகனே நீ போறன்னு சொல்லி அகிமாசே நல்ல செய்தி உனக்கு இல்லாத போது நீ ஏண்டா ஓடணும்? ஆண்டவரே, இது அக்டோபர் மாதம். என்ன டேட் இன்னைக்கு? 13ஆம் தேதி. ஆண்டவரே, இனி வரக்கூடிய நாட்களில் நான் ஒரு நற்செய்தியாளனாக என்னை மாற்றுகிறேன். ஆமென். நற்செய்தியாளனாக என்னை மாற்றுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடைந்து போன ஆத்துமாக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேஷன்ஸ் அல்லது ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், ட்ரெயின் ஸ்டேஷனில், ஷாப்பிங் மாலில் யாராவது சோர்ந்து பார்க்குறீங்களா? நீ கலந்தாத. ஆண்டவர் திரும்ப பண்ணுவார். அந்த ஒரு வார்த்தை போதும் அவங்கள கர்த்தர் பலப்படுத்தினார். நாமே எனக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறேன். ஏன் கூஷியும் அகிமாசையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன்னா, கூஷி ஆசாரியன் கிடையாது, அகிமாஸ் ஆசாரியன். அப்போ நாங்கள் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வசனம் தெரியும். இலக்கமான தேவனுடைய பிள்ளைங்க நம்ம ராஜாக்களும் ஆசாரியனும் கை வைத்தாலும். அப்போ இந்த நாட்களில் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது என் உள்ளத்தில் ஏற்பட்டதுதான் உங்களோட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி. நற்செய்தியை கொண்டு செல்வது. சரி, நற்செய்திக்கு எதிர்ப்பது என்னது? குட் செய்தி. எல்லாருக்கும் தெரியும். என்னாகும் 13ஆம் அதிகாரம் முழுவதும் துர்செய்தி. 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கொடுத்தோம் நாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்தோம் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு, கானான் தேசம் முழுவதை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு
யூதாவின் கோத்திரத்திலும் ஆ. ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்தில் இருந்து அனுப்பினார். போதும். இன்னொரு முதல் வசனத்தை ஆரம்பிக்க வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பது. போதும். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், 12 கோத்திரங்கள், 6 லட்சத்துக்கு மேல மக்கள். யோசிச்சு பாருங்க, 12 கோத்திரம், 6 லட்சத்துக்கு மேற்பட்ட விசுவாசிகள். ஆனா எத்தனை பேரை தெரிந்து கொள்ளும்? 12 பேரை மட்டும் தெரிஞ்சுக்கணும். 6 லட்சத்துல 12 பேர் எப்படி யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் 12 பேரை தெரிந்து கொண்டாச்சு. இந்த 12 பேரை அனுப்பியாச்சு. நீ போய் கானான் தேசத்தை வேறு பார்த்துட்டு வாங்க. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்க? இங்க வாங்க, மணி 8:35. யார் வந்தாங்க வரலன்னா, எத்தனை பேர் வந்தாங்க வரலன்றத நீங்க பாடி பேசிட்டு போங்க. பாடி கேட்க முடியாது. எத்தனை பேர் திரும்பி வந்தாங்கன்னு கேட்கிறேன். நான் மாஸ்டராக இருந்தாலும் அந்த கதை கூட்டிடுவேன். இது அநியாயமா இல்லை நான் கேட்கறது தப்பா ஐயா? என்ன சொல்ல தப்பா? அநியாயமா இல்லை. காலமாக அந்த சேர்ல உட்காந்துருக்கீங்க, மற்றவனே விட மாட்டேங்கிற உட்காந்துங்க. நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன். இதுக்காண்டி ஒரு காஸ்வல் மீட்டிங்காக இருந்தால் நான் கேட்க மாட்டேன். இதுக்காண்டி வேற சபைகள் இருந்தால் நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? என்னதான் இதான் சொல்றீங்க? அப்படியா? ஐயா, அனுப்பப்பட்டது எத்தனை பேர்? எத்தனை பேர்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. ஃபெயிலான பரவாயில்ல. 12 பேர். திரும்பி வந்தது எத்தனை பேர்? 12 பேர் வந்தாங்க. ஐயா, 12 பேர் திரும்பி வந்தாங்க. 12 பேர் திரும்பி வந்தாங்க. இப்போ நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து போய்கிட்டே இருக்கணும். நீங்க பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நீங்க 10ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆகிருக்கீங்களா? உங்களை 11ஆம் கிளாஸ்ல அனுப்புவாங்களா? ஆல் பாஸ் கொரோனா பற்றி இந்த மாதிரி பேச்சில் தான் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம். கொரோனாவில் ஆல் பாஸ் பண்ணிடுவோம். எவ்வளோ அட்வான்ஸாக பேசுகிறாங்க பாருங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்புறம் என்ன? அவைகளாம் உங்களுக்கு நித்திய ஜீவன். எனக்கு மறந்து போயிருக்கு போலையா? நீங்க எடுத்து பார்த்தா நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியம் ஆராய்ந்து பாருங்க. இப்ப எங்க பிரச்சனை நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணுவோம். நம்ம சிட்டியில மெட்ராஸ்ல அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த பாட்டு சரியில்லை. அந்த சர்ச்சுக்கு போனேன், அந்த பர்சன் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை. அந்த சர்ச்சுக்கு போனேன், ஒரே பாட்டு தான். அந்த சர்ச்சுக்கு போனேன், இங்கே போனேன், அங்கே போனேன். இப்போ யூடியூப்பை உருட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அந்த பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, இந்த பிரதர் எப்படி பேசுகிறாரு, பரவாயில்ல, எந்த ஊரில் பார்க்கலாமா? நல்லா இருக்குது. இதில் தான் நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்போ எங்கே மிஸ்டேக் பாருங்க. மருத்துவர்கிட்ட போறீங்க, 3 நாள் காய்ச்சல் சோகம் இல்லை, 4ஆவது நாள் என்ன சொல்லுவார்? பிளட் டெஸ்ட் எடுத்துட்டான்னு. பிளட் டெஸ்ட் தான் சொல்லணும் என்ன கிருமி தாக்கிடுங்க. அப்போ நீங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். நம்ம நினச்சிக்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், நான் ஒரு சீனியர் மோஸ்ட் லீவர். ஐயா, 12 பேர் வந்தாங்க. 12 பேரில் இப்போ அடுத்த கேள்வி நானே கேட்டுக்கிறேன், நானே கூட சொல்லிக்கிறேன். 12 பேரில் 10 பேர் குட் செய்தி சொல்கிறேன். நாங்கள் போனோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ராட்சதர்களை கண்டோம், ஏமாக்கி குமாரரை கண்டோம், பலவான்களாக இருந்தாங்க. அவங்க பார்வையில் நாங்கள் வெற்றிக்கிரியை போடணும். அப்படி இப்படி பேசி 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம்.
கடைசி வசனமா வாசிங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ஆ. ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், ஆ. அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் புலம்பினார்கள். எல்லாரும் நிமிர்ந்து இருக்காங்க, சேர்ல ஒரு நிமிஷம் சாயாம எல்லாம் சொல்லணும். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்போது துர்ச்செய்தி பரம்பர செய்ததுனால சபையார் எல்லாரும் கூக்குரல். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய எவ்வளவு நேரம் தூக்குற ஜனங்கள் அங்கு முழுவதும் அழுது கொண்டே இருக்காங்க. அந்த பேட் நியூஸ், அந்த துர்ச்செய்தி விசுவாசிகளை கலங்க பண்ணிட்டு இரவெல்லாம் அழுகிறாங்க. ரெண்டு பேர் காலைக்கும் ரோஸ்கோம் மட்டும் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. 14 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 7-8 வசனங்கள் அவர் சொல்லுவார். இஸ்ரவேல் புத்திரரே சமஸ்த சபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் கொடுக்கிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். போதும். இப்போ நல்ல கவனிங்க. 12 பிரபுக்கள் எத்தனை லட்சத்துல 6 லட்சத்துல 12 பேரை சூஸ் பண்ணி அனுப்புறாங்கன்னா 12 பேர்ல 10 பேர் வந்து இந்த மாதிரி செய்தியை சொல்லி முழு சபையை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு சபையில் அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னும் இருக்குன்றதுதான் என்னுடைய செய்தி. இன்னும் இருக்கு. முன்னாள் தோற்றம் அலேலியா ஆமென் பிரைஸ் தி லார்ட் க்ளோரி இன்னும் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இதை பொறுத்தவரை இருக்கிறதுல பெஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல, அதையும் நீங்க சொல்றீங்க. முழு சபையை கலங்க பண்ணி கொண்டு ராத்திரி கூட அழுதுட்டு இருக்காங்க. ஐயா, சபை அழக்கூடாது, சபை கலங்க பண்ணக்கூடாது. ஆனா 2 பேர் யார் காலைக்கும் அப்படி சொல்லாதீங்கப்பா. கர்த்தர் நம்ம பிரியம் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் நம்மள. இப்ப நான் முக்கியமான பாயிண்ட் பேச போறேன். இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, திரும்ப வாசித்தவை 13:1 திரும்பி வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசம். போதும், எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி நாம் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும். இவர் கூட சொல்லுங்க, புத்திரருக்கு கொடுக்கும். யார் சொல்றா? கர்த்தரை டிக்ளேர் பண்ணிட்டாரு. நான் சொல்றதுக்குரிய எத்தனை பேருக்கு கையை வைத்து காட்டு. இந்த கையை உழைக்கும், கையை உழைத்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பார். ஆண்டவரே டிக்ளேர் பண்ணி அந்த வசனம் பார்த்து ஸ்கிரீன்ல கூட போடுறாங்க அவங்க. அதாவது நான் கொடுக்கும் கானான் தேசம். யார் சொல்றா? கர்த்தர் சொல்லிட்டாரு. ஐயா, நான் ஏற்கனவே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டேன், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன், நான் கொடுக்க போறேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்? போய் சும்மைக்கு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா இவங்க இப்படி நினைச்சா இது துர்ச்செய்தி பரப்ப சொன்னாங்களா? ஊழியனாலே பிரச்சனை தான். இப்ப நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு என் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். கையை வைக்கிறாங்க. என் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லைப்பா. உண்மைதான், நீங்க அமைதியா இருக்கிறீங்க. என் என்னை கேட்டா உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா நான் வந்து அதை எப்படி சொல்ல முடியும்? வீடுன்னா நம்ம தமிழ்ல சொல்றோம், வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஏதாவது பிரச்சனை ஒரு இவங்க ஒவ்வொரு வீட்டில் பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு 100 குடும்பம் இருக்கு. அப்ப 100 பிரச்சனையோட இந்த சபை நடக்கும்.
ஆமென். அந்த பிரச்சனையை தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அப்ப இங்க பாருங்க, முழு சபையை 10 பேர் கலந்து பண்ணிவிட்டாங்க. 6 லட்சம் விசுவாசிகள் கலந்து பண்ணிவிட்டாங்க. இன்னும் சொல்றேன், பேர் தான் பிரபுக்கள். ஆனா மோசே பேசும்போது இவன் சரியா கவனிக்கல. மோசே என்ன சொல்றாரு? அந்த பாருங்க, நான் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு கொடுத்தோம், ஆனா தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுக்க போறேன்ப்பா, நீ மனிதர் அனுப்புன்னு. அப்போ கர்த்தர் இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ இவங்க மோசஸ் பேசும்போது கவனிக்கவில்லை. என்ன செய்யல? இன்னைக்கு உங்களுக்கு நேர வார்த்தை வரும்போது அதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா நீங்க விடுதலை ஆகிட்டீங்க. ஆண்டவர் மகிமை உண்டாகும். சரி, அப்ப என்ன பெருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போறேன். இனிமே உங்க வாயில துர்ச்செய்தி வரவே கூடாது. உங்களுக்கு தெரியுமா? என்னது? தெரியாதமா பேச எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் தெரியாம இருக்குமா? இது ஒரு பொருளாதார இங்க நடமாடி புரியுதா உங்களுக்கு? நான் வாரத்தோடு சொல்றேன். அதாவது நான் ஒன்று கற்றுக்கொண்ட பாடமா ஊழியத்தில், அதாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு மாத்திரம் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறோம். அது ரொம்ப டேஞ்சராக போயிடும். ரொம்ப டேஞ்சராக போயிடும். ஆண்டவர் மை பண்ணாங்க. சரி, இப்போ துர்ச்செய்தியை பற்றி இதை விட்டுறாங்க. அதை போட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கோம். நற்செய்தியை பேசுவோம். வாசிங்க. என்ன கட்டாலும் தேவையை 18:22 திரும்ப வாசிங்க. அதே 2 சாமுவேல் 18:22. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாவை நோக்கி எப்படியானாலும் கூஷியின் பேராலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவா, என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அப்போ அதாவது நல்ல செய்தி இல்லைன்னா நம்ம என்னவே செய்யக்கூடாது, போகவே கூடாது, வாயே திறக்க கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இப்ப நான் வேகமா உங்களுக்கு சொல்ல போகிற இந்த நல்ல செய்தி எப்படி பிரதர் வாங்குறது? நல்ல செய்தி என் பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன், ஒரு நல்ல வார்த்தை வரணும் பார்க்குற வரமாட்டேங்குது. என் பிள்ளை குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன், வேலைக்காக ஜெபம் பண்றேன், கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்றேன், ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது. வாசிங்க கலாத்தியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம், வேகமாக வாசிக்கிறோம். 2ஆம் வசனம். நான் தேவ அறிவிப்பினாலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். நான் போதும், நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஒரே ஒரு வார்த்தை, நான் நானாகவே விவரித்து காண்பிக்கல, தேவனுடைய அறிவிப்பு. நல்ல நிபந்தனை உட்கார்ந்து சொல்லுங்க, தேவ அறிவிப்பு. அதாவது நம்ம கேஷுவலா உட்கார்ந்து சொல்றது நல்ல நிபந்தனை உட்கார்ந்து சொல்லுங்க, தேவ அறிவிப்பு. அதை மாற்றி சொன்னா என்ன வார்த்தை சொல்லலாம்? கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய வெளிப்பாடு. அப்ப நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, அங்கே இத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிறேன் இல்லை, நான் ஊழியத்தில் இருக்கிறேன், சபையில் இருக்கிறேன், நான் ஏதோ என்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுப்பேன், வருவோம் போவேன். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நான் ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், இந்த ஊருக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும், குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கேன், புருஷனுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் பிரயோஜனமாக இருக்கணும். அப்போ நற்செய்தி உங்கள் வாயில் வரணும்னா நீங்கள் காலையில் 2 மணி 3 மணிக்கு எழுதி தோணுன்னா உங்கள் வாயில் இருந்து நல்ல வார்த்தை வரும். நான் தேவ அறிவிப்பினால் புறப்பட்டு போனேன், தேவனுடைய அறிவிப்பு. அப்போ தேவன் அனௌன்ஸ் பண்ணாம அவர் என்ன செய்யல,
போகவில்லை. அதை கையை வைத்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தினாண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டை நடத்துறதுக்கு, அப்படி முதல்ல வீட்டை தான் நடத்தணும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை நடத்துறதுக்கு அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடி ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிசினஸ் நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாழ்க்கை பிள்ளைகளை நடத்த முடியல ஆண்டவரே என் வீட்டனால இப்ப நடத்தவே முடியல. அதனால நான் சோர்ந்து போய் ஜெபம் கூட என்னால பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா என் ஜெபத்துக்கு பதில் வர மாதிரி தெரியல. நான் ரொம்ப தடுமாறி இருக்கேன், வெளியே தெரியாது. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். வாயக்கரன் நல்ல உதடுகளை அசையணும், உதடுகள் அசையணும். அபிஷேகம் பெற்றிருந்த அந்நிய பாஷைகளை மட்டும் பேசுங்க. கை தட்டக்கூடாது யாரும். கையை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க. சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆமென். உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் இது 19ல இருந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நம்ம சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அவருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கட்டளை, கமிஷன். நீங்க என்ன செய்யணும்? எல்லாரையும் லட்சியத்தில் நடத்தி பிராக்டிஸ் கொடுத்து அவங்களை எப்படி மாற்றணும்? சீடர்களா மாற்றணும், சீஷர்களா மாற்றணும். இப்போ எங்க போனாலும் விசுவாசிகள் தான் நம்ம எல்லாம் அப்படியே இருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம், அப்படியே இருக்கிறோம். இல்ல, ஒரு காலத்துல நீங்க விசுவாசிகளா இருந்தீங்க. ஆனா பைபிள்ல அதாவது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க. அவங்க வீசா வாங்கிக்கிட்டு டென்ட்ல போய் ஃபிளைட்ல போய் இறங்கி இல்லை, அவங்க சிதறடிக்கப்படுறாங்க. அதான் வசனம். ஆனா போற இடம்லாம் 1000 கஷ்டம், துன்பம், பிரச்சனை, நெருக்கம், பாடு இருந்தாலும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்க. ஏன்னா அவங்க லீடர்ஸ் சீஷர்களை உருவாக்கிங்க. இப்போ ஆண்டவர் கேட்பார், ஒரு நாள் மற்றொரு ஆகியத்துக்கு நம்ம போவோம். முதல்ல கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிறேன். போவோமா போக மாட்டோமா? அதுதான் தமிழில் தான் போகும்போது பல்லாவரத்தில், பாரதி, வேலூரில், இந்த சர்ச்சில் 30 வருஷமாக நான் ஆசீர்வதிச்சினேன். நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னாய் அப்படின்னா என்ன செய்வீங்க? அது பாஸ்டர் சொல்றாரு. பாஸ்டர் சொல்றாரு. நான் ஒரு அன்போடு சொல்றேன், ஒவ்வொரு கத்தோலிக்குள்ள நீ ஏசப்பாவை நேசிச்சா, சிம்பிளா சொல்லிட்டா, ஏசப்பாவை ரொம்ப நேசிச்சீங்கன்னு அவரை பத்தி தான் பேசுவீங்க. நான் சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? என் கூட இருக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம். அதாவது அவங்க கல்யாணம் பிரச்சனை நடந்துருக்குது. இப்போ எல்லாம் படிச்சு கல்யாணம் பண்ணான்னு அவங்ககிட்ட போய் அப்புறம் என்னப்பா அப்படின்னா போதும், மாமியார் வீட்டில் வந்தால் அதான் வேணும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு? நான் சொன்னேன் அப்புறம் என்ன பார்த்தாலும் நான் சொன்னேன். அதுக்குள்ள நீ கரெக்டாக கனெக்ட் பண்றீங்க. அவன் இருந்தேனா எப்படி இருக்கு? மாமியார் வீட்டில் இருக்குது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா அவங்களுக்கு? புரிஞ்சுதா ஐயா? ஐயா புரிஞ்சுதா? இப்போ எல்லாரும் தான் நான் உங்களோட பேச முடியும். புரிஞ்சுது நான் சொல்றது? அப்புறம் என்னப்பா ஆச்சுன்னு அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ அவன் ஹார்ட்லாம் அப்படி நிறைஞ்சிருக்கு. அதே போல இந்த பல்லாவரத்தில் எத்தனை பேரை ஏசப்பா ரட்சித்தார், எங்களை ரட்சித்தார். என்னை அபிஷேகம் பண்ணார, இல்லை என்னை அபிஷேகம் பண்ணார, என்னை தெரிஞ்சு கொண்டார. பொதுவாகவே நம்ம எப்படி பழகிட்டோம்னா, அவர்கிட்ட என்ன கொடுங்கலாம் தான் அப்படி சொன்னதான் கரெக்ட். வாங்கலாம் கூட நல்லா இல்லை. அதனால என்ன பண்ணணும்? அதைத்தான் இதைத்தான் இதைத்தான் அதைத்தான் அதைத்தான் இதைத்தான் இதைத்தான். குழந்தை பிறகு எல்கேஜி சீட்டு வாங்கிட்டான் சார், வாங்கிட்டார். எல்கேஜி படிச்சதுக்கு அப்புறம் +2 அங்கே வாங்கிட்டார். அதை பாஸ் பண்ணிட்டான். இன்ஜினியரிங் காலேஜ் அது இல்லை, நீட் அதை வாங்கிட்டார். வீட்டில் பார்த்து டாக்டர். அப்புறம் அவங்க கல்யாணம் ஆண்டவரே மாப்பிள்ளை தஞ்சாவூர் ஆண்டவர் தந்தார். கல்யாணம் முடிச்சு அடுத்தது என்னது? ஒரே குழந்தை தான். இப்போ கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தையும் எடுத்தாச்சு, வீடு கட்டி செட்டில் ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, நீங்களும் பாட்டி ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் என்னத்தை தாரம் வேற நீங்கள் காய்ச்சல் அடிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன், ஒரு மரியாதை இருக்குல்ல? இப்படி யோசிச்சு பாருங்க. பார்த்தாலும் தாருன்றல, பார்த்தாலும் தாருன்றல. நான் என்னத்தை கொடுத்தேன்? நான் பாணிக்கு போட்டேன். ஆண்டவர் சொல்லுவாரு, அந்த கணக்கை உடனே முடிச்சுட்டே பாருங்க. இல்லையா? வாரத்தோடு சொல்றேன். சுவிசேஷம் அறிவிச்சாதான் சபை வரும்.
இன்னும் சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடையறீங்கன்னு அர்த்தம். வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். இங்க பாருங்க, 28ஆம் அதிகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளே, 7ஆம் வசனம். சீக்கிரமாய் போய் மரித்தோரில் எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் அவர்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். 8ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்கள் எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினார். கை உயர்த்தி சொல்லுவோம், ஆமென். இயேசு தாமே அப்படின்னா அவராகவே, அவர் இன்வைட் பண்ணாமலேயே அவராகவே வழியில குறுக்கிட்டு நீ வாழ்வாய் அப்படின்ற. இது எப்படி இருக்கு? ஆண்டவரே சுகமா இருப்பா, கடங்கார வராப்பா, இது எப்படி இருக்கு? இப்ப எப்போ உங்க லைஃப்ல என் லைஃப்ல ஆண்டவர் எப்போ குறுக்கிடுவார்? அவரை பற்றி நீங்க அறிவிக்க ஓடினால் அவர் குறுக்க வந்து வாழ்ந்தார். ஆமென். இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம். இல்ல அதே பாட்டு அதே ஜெபம் சரியா? வாரத்தோடு சொல்றேன், வசனம் சொல்லுது, அவர் தாமே இயேசு தாமே வந்து வாழ்க என்று அவர்களை வாழ்க்கை கையோடு ஆண்டவர் தோத்திரம் பண்ணி நம்ம தேவையில்லை. இதே போலதான் நான் சொல்றேன், சகோதரிகளுக்கு சொல்றேன், ஓடினது வந்து பிரதர்ஸா சிஸ்டர்ஸா? அதான் அவங்க இயேசுவை அறிவிக்க ஓடினது பிரதர்ஸா சிஸ்டர்ஸா? ஐயோ சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, மரியாள் சிஸ்டரா பிரதரா? ஐயோ கடவுளே, நல்லா கவனிக்கணும். கடைசி நாட்கள்ல இனி நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்மாவுக்காக நான் உங்களுடைய சுவிசேஷம் சொல்லணும். ஒரு வாரத்துக்கு ஒரு ஆளுக்காக சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை. கையோடு தோத்திரம் பண்ணுங்க. வந்தா எனக்கு இந்த 8 ஆசீர்வாதம் 7 ஆசீர்வாதம் சொல்றீங்கன்னு நினைச்சா என்ன போட்டு வாங்கணும்னு விளாசுறீங்க போட்டு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏற்கனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமா, அன்னைக்கு எலிசாவை பார்த்து அந்த கடங்காரி அந்த அம்மா அந்த ஊழியக்காரன் இறந்து போனார்ல 4ஆம் அதிகாரத்துல, அந்த தீர்க்கதரிசி கடங்காரன் போய் சேர்ந்துட்டாரு. வந்து எலிசா கிட்ட, ஐயா கடங்காரன் வந்துருக்கையா, பிள்ளைய கொண்டு போவாயா அப்படின்னு வந்தா எலிசா கேட்ட வார்த்தை என்னது? உங்க வீட்டுல என்ன இருக்கு? இது ஆண்டு கேட்கிறார், உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கு, கிருபை உங்க வீட்டுல இருக்கு. ஆமென். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு. எல்லையோ கர்த்தர் ஊற்றின ஒரு அக்கினி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் மகிமை உண்டாகுது. அப்ப எனக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரியா ஊருக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தது யாரு? அங்கே ஒரு பெண்ணு தான், சமாரியா பெண்ணு. கையோடு நாங்கள் தோத்திரம் பண்ணி நான் செய்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொன்னார். அப்புறம் அவரை வந்து பாருங்க, இயேசுவை நான் பார்த்தேன். அவரை வந்து இதெல்லாம் வந்து அவர் வாக்கு சொல்லி இயேசுவை பார்த்தவள் நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சபைக்கு வருகிறார். இனி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த சத்தியத்தை நீங்க கேட்டு கர்த்தருக்காக நீங்க எழுதிருக்கீங்க. உங்க முகம் பிரகாசிக்கும், உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாகமான் வீட்டுல ஆண்டவருடைய மேன்மை பற்றி சொன்னது யாரு? ஒரு சிறு பெண். அங்க பிஎஸ்சி படிக்கிறப்ப அடிமை பெண், வேலைக்கார பெண். அவன் இருக்கிறது அந்நிய தேசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்நிய தேசம், அடிமை பெண்ணு. ஆனா ஹார்ட்ல இருக்கிறது யாரு? கர்த்தர் இருக்காரு. நீங்க எந்த அவர் இருப்பாரால் இப்படி சொல்றேன். தானியேல் எந்த ஊர்ல இருந்தாரு?
பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள் அடிமையாக கொண்டு போனப்பட்டாங்க. ஆனா அங்கேயும் போய் அவர் 3 வேளை ஜெபம் பண்றாரு. எதை பார்த்து? பலரின் வழியா எருசலேமை பார்த்து ஜெபம் பண்றாரு. அவன் எந்த சிச்சுவேஷன்ல எந்த போராட்டத்துல போனாலும் அந்த 3 வேளை ஜெபம் அவனுக்கு மாறிய இன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த கிருபையை கொடுப்பாரு. பழைய அந்த அபிஷேகம் திரும்ப வரும். ஆமென் சொல்லுங்க. அதிகாலை காலையில நீங்க 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ண போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர்களை கட்டி எழுப்புவாராக. ஆமென். கடைசி ஒரு வசனம் முடிச்சு ஜெபம் பண்ணிடலாம். பிலிப்பியர் 2:14 வசனம். பிலிப்பியர் chapter 2:14 நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் ஓடும்போது நான் செய்தியெல்லாம் ஓடக்கூடாது, வீணாக ஓடக்கூடாது, சுவிசேஷம் சொல்ல ஓடணும். ஆமென். இப்போ ஓடும்போது ரொம்ப முக்கியம். எதை பிடிச்சி ஓடணும்? எதை பிடிச்சி ஓடணும்? இல்லை நீங்களா விசுவாசிங்களா அல்லது யாரு? அது பாருங்க, ஒவ்வொரு கையிலும் பைபிள் இருக்கு. அழகா ஸ்கிரீன் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதை பார்த்தா வாசிங்க, சத்தம் வாசிங்க. முதல்ல வாசிங்க, சத்தம் வாசிங்க, சத்தம் வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாவதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு அவன் சீக்கிரம் எங்க இருக்குது? ஜீவ வசனத்தை பிடிச்சிங்க. ஆமென். இப்ப நம்ம சபையில் வாக்குத்தத்தம் ஜெபம் நடத்துறாங்க பாஸ்டர். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கணும். ஆமென். ஆனா நம்ம கலாச்சாரம் எப்படின்னா 1ஆம் தேதி உனக்கு என்ன வாக்குத்தத்தம், உனக்கு என்ன வாக்குத்தத்தம், அவன் இல்லை அதேதான் எனக்கும். அது 1 மாசம் அந்த கேலண்டர் இருக்கும், 2வது மாசம் கேலண்டர் கிழிஞ்சிருப்பாரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை அப்படியே சொல்லி 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 அந்த வசனத்தை பிடிச்சி. ஆமென். வசனத்தை பிடிச்சிடறேன். ஒரே ஒரு காரியம் சொல்றேன். இந்த மானாமதுரையில் ஒரு ஊர், அந்த கூட்டம் நடத்துறாங்க. கூட முடிச்சுட்டு அவசர அவசரமாக வெளியே சேவை எக்ஸ்பிரஸ் அந்த ராமேஸ்வரம் அந்த ட்ரெயினை முடிக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கூட்டம் வந்து லேட் ஆகிடுச்சு. அவசர அவசரமாக வெளியே வரும்போது அந்த ஏற்ற வீட்டில் ஒரு வாலிபுள்ள அண்ணன் ஒரு சின்ன ஜோன் பண்ணி போவாங்க. இன்னும் அந்த கண்ணுக்குள்ள இருக்கு ஒரு ஓட்டு நீங்கள் ஒன்று தான் உள்ள போகணும். நான் சொன்னேன், நீ கூப்பிட்டதுக்காக 1 நிமிஷம் ஜோன் பண்ணிட்டு போவாங்க, பேசலாம் டைமில் ட்ரெயின் போயிடுச்சுன்னா அவ்வளோ எப்படி ஒரு சின்ன ஜோன் பண்ணிட்டு நான் போயிட்டேன். அதோட அவ்வளோதான். சில ஆண்டுகள் கழித்து எனக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரை நான் வீட்டு வாசிக்கும் போது அந்த சகோதரி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி நான் மானாமதுரையை சேர்ந்தவர், சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறேன். முதலாவது என்னை நான் அறிமுகப்படுத்துகிறேன். நான் யாருன்னா, அந்த கூட்டத்தில் வந்தீங்க, ஏற்ற வீட்டில் என்னென்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு. உடனே நீங்கள் மறந்துக்கலாம். நான் மறக்கல. நிறைய விஷயத்த சொல்லி பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க. எங்கள் அப்பா வயசாகிட்டு நிறைய கடன் படிச்சிருக்கேன். எங்கள் எதிர்காலம் கேள்வி புரியாது. எனக்கு கல்யாணமும் ஆகாத சூழ்நிலை. அப்போ நிறைய விஷயம் சொல்லி சொல்லி பார்த்தா நீங்கள் டைம் ட்ரெயின் சொல்றீங்க, அது உண்மைதான். ஆனால் அந்த 1 நிமிஷம் ஜெபத்தில் நீங்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை, அது என்ன? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் நாட்களை தேவனுடைய ஆசீர்வாதம். அதை சொல்லிட்டு ஓடி அன்னை எழுந்து நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். 1000 ஜெபிச்சு 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 நல்ல மார்க்ஸ் வாங்கி ஸ்கோர் பண்ணி சவுதி அரேபியாவில் வேலை கிடைச்சி கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்
இவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் வாக்குத்தத்தம் வசனத்தை பிடிச்சு சோர்ந்து போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்தில் மறந்தாதீங்க. இன்னும் தெரிஞ்சா நடத்துறவன் ஜெயில், போனவன் ஜெயில், எல்லாம் ஜெயில். அவங்க போனால் அந்த கதவை தான் அங்கே போனால் நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேராவது உட்காந்துருப்பாங்க. 100 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பிரச்சனை திடீர்னு எனக்கு இந்த சிஸ்டர் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் இப்போது இருக்கிறதை அந்த அம்மா நினைவு வந்துச்சு. நான் சொன்னேன், இந்த ரியாத் சிட்டியில் கர்த்தருடைய திருவிழா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சவுதி அரேபியா வந்து பெரிய தேசம், நிலப்பரப்பு. இப்போ ஒரு இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதை சொல்லி இந்த சகோதரி இந்த தேசத்துலாம் வேலை பார்க்குறாங்க. அவங்க எந்த ஊரில் இருக்காங்க கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நடுவில் எழுதி நான் தான் அந்த சகோதரி. ரொம்ப தூரத்தில் நான் வந்து வந்திருக்கேன், கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். அப்போ பார்க்கும்போது நான் கல்யாணம் ஆகாத கல்யாணம் என் பிள்ளைய புருஷன் எல்லாம் இருக்காங்க. நான் தான் எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு அம்மா இந்த ஊரில் இருக்காங்கன்றால் நான் தான் இது எதுக்கு சொல்கிறேன். வாக்குத்தத்தம் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நான் வந்து நம்பினேன். வாக்குத்தத்தம் ஒன்று என் லைஃப் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆமென்.